அம்புலி மாமா கதைகள். மணமகள் அவளே. பாலூர்ல இருந்த பாலுசாமி ஜமீன்தாரர் கொடுத்த வேலையை ஏத்துக்கிட்டு ராமநாதபுரத்துக்கு குடும்பத்தை கூட்டிட்டு போய் குடித்தனை செய்ய ஆரம்பிச்சான். அவனோட 2 மகள்களும் மகன் மணியனும் திருமண வயதை அடைஞ்சாங்க. மணியன் தன்னோட தந்தையை போலவே சகல சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டு மாபெரும் பண்டிதனாக விளங்கினதுனால அவனை தன்னோட மாப்பிள்ளையாக்கிக்க பல பேர் முன் வந்தாங்க. ஒரு நாள் மணியனோட தாயார் அவன்கிட்ட, மகனே, உனக்கு தன்னோட பெண்ணை கொடுக்க பலர் வந்துகிட்டு இருக்கிறத நீயும் கவனிச்சிருப்ப. இனி உன்னோட திருமணத்தை தள்ளி போடக்கூடாது. மேலும் ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு சொன்னா. அதை கேட்ட மணியனும், அப்படி என்ன முக்கியமான விஷயம் அம்மான்னு கேட்டான். அவளும், நீ குழந்தையா இருக்கிறப்போ நாங்க பாலூர்ல இருந்தோம். அப்போ அடுத்த வீட்டுல அண்ணாசாமிங்கிறவர் இருந்தாரு. அவருக்கு 5 பெண்கள். ஏழையான அவர் குடும்பத்தை நடத்த ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அப்பப்போ எங்களால் ஆன உதவியை செஞ்சு வந்தோம். அவரோட 3வது மகள் மாலதி. அவ அப்போ 1 விட 3 வயது சின்னவ, கெட்டிக்காரி, சுறுசுறுப்பானவ, அழகானவ. அவளை என்னோட மருமகளாக்குறேன்னு அண்ணாசாமிக்கும் அவரோட மனைவிக்கும் நான் வாக்கு கொடுத்தேன். உன்னோட தந்தையும் என்னோட அபிப்பிராயப்படியே செய்யலாம்னு சொன்னாரு. அதனால உனக்கு திருமணம் செய்ய நினைக்கிறப்போ நான் கொடுத்த வாக்கு நினைவுக்கு வந்தது. அதனால நீ வேற பெண்ணை பாக்கிறதுக்கு முன்னாடி பாலூருக்கு போய் அண்ணாசாமியோட மகள் மாலதியை பார்த்துட்டு உன்னோட விருப்பத்தை தெரிவின்னு சொன்னா. அதை கேட்ட மணியன் திகிச்சு போய் பதில் சொல்லாம இருந்தோன அவனோட தாயாரும், ஏன் பேசாம இருக்கிறேன்னு கேட்டா. மணியனும், அம்மா, நம்ம குடும்பம் நல்லா படிச்ச குடும்பம். அதனால இந்த வீட்டுக்கு நல்லா படிச்சவ தான் மருமகளா இருக்கணும்னு நான் விரும்புறேன். ராமநாத பண்டிதர் தன்னோட மகள் வீணாவை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க என்னோட அபிப்பிராயத்தை கேட்டோன்னே அதற்கு நான் சம்மதிச்சிட்டேன். அடுத்த வாரம் இங்க வந்து உங்ககிட்ட பேசுறதா சொன்னாருன்னு சொன்னான். மணியனோட தாயார் அவனோட மனசு என்ன நினைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. ராமநாத பண்டிதர் சமஸ்தான வித்வான். அவர் தன்னோட மகளுக்கும் எல்லா சாஸ்திரங்களையும் கற்பிச்சிருந்தாரு. தலைநகருக்கு ஒரு போட்டியில கலந்துக்க மணியன் போனப்போ அந்த போட்டிக்கு வந்த மத்தவங்களை எல்லாம் தோற்கடிச்சிருந்தாலும் அவ மணியன் கிட்ட தோற்று போனா. அதனால ராமநாத பண்டிதருக்கு மணியனை ரொம்ப பிடிச்சிட்டு இத மணியன் தன்னோட தாயார் கிட்ட விவரமா சொல்லி, அம்மா, நீ சொல்றத வச்சு பார்த்தா அண்ணாசாமி ஏழைனும் அவரோட மகள் மாலதிய அதிகமா படிக்க வச்சிருக்க மாட்டாருன்னு தெரியுது. அதனால வீணாவையே உன்னோட மருமகளா ஏத்துக்கலாமேன்னு சொன்னான். அவனோட தாயாரும், ஓ, விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டான்னு கேட்டோன்னே மணியனும், அம்மா, இது பத்தி உங்ககிட்ட தக்க சமயத்துல சொல்லலான்னு இருந்தேன். நீங்க என்னோட திருமண பேச்சை எடுத்தோன்னே இதை சொல்லிட்டேன்னு சொன்னான். அதை கேட்டு அவனோட தாயார், சரி, யார் யாருக்கு எப்படி நடக்கணும்னு விதி இருக்கோ அப்படித்தானே நடக்கும். எல்லாமே நாம நினைச்சது மாதிரியே நடந்துடுமான்னு மனத்தாங்களோட சொன்னா. அதை பார்த்து மணியன், அம்மா, நீ வாக்கு கொடுத்தபடி நான் ராமநாத பண்டிதருக்கு வாக்கு எதுவும் கொடுக்கல. நான் வீணாவை மணக்க என்னோட இசைவை தான் சொன்னேன். எனக்கும் வீணாவுக்கும் திருமணம்னு நிச்சயமாகல. அதனால நீங்க விரும்பினபடியே நடக்கிறேன். நான் உன்னையும் தந்தையையும் கூட்டிக்கிட்டு பாலூர் போய் மாலதியை பாக்குறேன், சரிதானேன்னு சொன்னான். மறுநாளே 3 பேரும் பாலூருக்கு போய் அண்ணாசாமியோட வீட்டை அடைஞ்சாங்க. அவங்க வந்ததை பார்த்து அண்ணாசாமி ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைஞ்சான். வந்தவங்களை வரவேற்று உபசரிச்சான். பாலுசாமியும், அண்ணாசாமி, நாங்க இங்க இருந்தப்போ என்னோட மகனுக்கு உன்னோட 3வது மகள் மாலதிய திருமணம் செஞ்சு வச்சு எங்களோட மருமகளாக்கிக்கிறோம்னு வாக்கு கொடுத்திருந்தோம். இவன் என்னோட மகன் மணியன். இவனும் எங்களோட சேர்ந்து பெண் பார்க்க வந்திருக்கான். எல்லோருக்கும் திருப்தி அடைஞ்சிட்டா இவங்களோட திருமணத்தை நடத்தி வச்சிடலான்னு சொன்னான். அண்ணாசாமி, அடடா, இதுக்கு நான் கொடுத்து வைக்கல. அன்னைக்கு நீங்க கொடுத்த வாக்க மறக்காம வந்து பெண் கேக்குறீங்க. ஆனா மாலதி இப்போ எங்க வீட்டுல இல்ல. சமஸ்தான பண்டிதர் ராமநாதர் இந்த ஊருக்கு வந்தப்போ மாலதிய பார்த்து அவளை ஸ்வீகாரம் செஞ்சுக்கிறதா சொன்னாரு. அவருக்கு குழந்தையே இல்லையா. நானும் என்னோட நிலைய நினைச்சு அவளை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ என்னோட மகள் தலைநகர்ல அந்த பண்டிதர் வீட்டுல தான் வளர்ந்து வரான்னு சொன்னான். இதை கேட்ட மணியன், அந்த பண்டிதரோட பெயரை இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. நீங்க ஆஸ்தான வித்வான் ராமநாத பண்டிதர்னு தானே சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச பண்டிதரான்னு பாக்குறேன்னு சொன்னான். அண்ணாசாமியும், அவரை எல்லோருக்குமே தெரியும். இந்த சமஸ்தானத்தோட ஆஸ்தான பண்டிதர் அவர். என்னோட மகள் மாலதிய அவர் தான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னான். அதை கேட்டு மணியனும் அவனோட பெற்றோரும், இது பழம் நழுவி பால்ல விழுந்தது மாதிரி இருக்கேன்னு மகிழ்ந்தாங்க. அப்போ அண்ணாசாமி, நான் சொன்னது கேட்டு ஒரேடியா மகிழ்ந்து போனீங்களே, அந்த பண்டிதர் உங்களுக்கு உறவினரான்னு கேட்டான். அப்போ பாலுசாமி, அவர் சாதாரண உறவினர் இல்ல, என்னோட சம்பந்தியாக போறாரு. அவர் தன்னோட மகள் வீணாவை என்னோட மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க நினைச்சு என்னோட மகனோட சம்மதத்தை கேட்டிருக்காரு. இவனும் சரின்னு சொல்லியிருக்கான். இது பத்தி என்னோட மனைவி கிட்ட இவன் சொன்னோன்னே என்னோட மனைவி உனக்கு கொடுத்த வாக்குறுதியை சொன்னா. அப்போ இவன் எங்களோட மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக மாலதியை பார்த்துட்டு முடிவு செய்யலான்னு சொன்னோன்னே நாங்களும் இங்க கிளம்பி வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ ஸ்வீகாரம் கொடுத்த மாலதி தான் ராமநாத பண்டிதரோட மகள் வீணான்னு தெரிஞ்சுட்டு, அதனால நாங்க விரும்பினபடியும் என்னோட மகன் ஆசைப்பட்டபடியும் அவனோட திருமணம் நடக்க போகுதுன்னு சொன்னான். இதுதான் நல்லவங்களுக்கு அவங்க விரும்பினபடியே எல்லாம் நடக்குங்கிறது.
நீங்க வாக்களிச்சபடி மாலதி உங்க வீட்டு மருமகள் ஆக போறா. எல்லாம் அவன் செயல்னு சொல்லி அண்ணாசாமி மகிழ்ந்தான். விரைவில் மணியனுக்கும் வீணாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. இது பாலுசாமி, அண்ணாசாமி, ராமநாத பண்டிதர், மணியன் ஆகியோர் விரும்பினபடியே நடந்த திருமணம்.